நான் அப்ப அந்த புக்கு எழுதும் போது ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன் கிரேஸ் கிட்ட. கிரேஸ், எனக்கு கற்பனையாவே எனக்கு தெரியாது, பூக்கள் மலர்ந்தது, மலர்கள் வந்து மணந்தது அப்படின்லாம் எழுத தெரியாது கிரேஸ். நான் உண்மை எழுதிடுவேன்டா, உண்மை எழுதுனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. 15 வயசுல இருந்து நான் போய் லோல் பட்டது, யார் யார் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, யார் யார் திருநங்கைகள் அடிபட்டாங்க, உதப்பட்டாங்க, யாரை கொன்னாங்க, யாரை சாவடிச்சாங்க, எத்தனை வன்முறைகள் நடந்தது, சென்னையில எத்தனை நடந்தது, 94 எந்த மினிஸ்டர், சென்னையில முத எந்த சிஎம் வந்து திருநங்கைகள் மேல கஞ்சா கேஸ் போட சொன்னாங்க, இதெல்லாத்தையும் எழுதி தொலைச்சிருவோண்டா. எழுதிட்டா பெரிய பிரளயமா வெடிக்கும்டா இந்த புத்தகம் எல்லாம். அனைவருக்கும் மதிய வணக்கம். தோழர் அவர்களுக்கு வணக்கம். நம்மளோட லாயரம்மா வந்திருந்தாங்க, வக்கீலம்மா, அவங்க போயிட்டாங்க. நான் கொஞ்சம் யதார்த்தமா பேசுவேன், கலோக்கியல் லாங்குவேஜ்ல தான் பேசுவேன். இங்க எதுவும் வந்து தயவு செஞ்சு கோச்சுக்குவேன். ஆமா, வேற எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் வந்து இந்த பாலஸ்தீன பறவை அப்படிங்கிற அதை பத்தின விளக்கங்களை எல்லாம் நான் பெருசாலாம் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. எங்க பாப்பா நிறைய பேசிட்டா, அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் அம்மா நிறைய பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து மணி தோழர் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு கூட புத்தகமா மாறும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு காலையில இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த செயல்பாடுகள் அனைத்துமே கூட ஒரு சின்ன ஒரு குறு புத்தகமா மாறும் அப்படிங்கிறது திருநங்கை பிரஸ் பதிப்பகத்துல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் நினைவுபடுத்திட்டு செல்றேன், விடைபெறுகிறேன். அதாவது 2002 நம்மளுடைய மதிப்பிற்குரிய தலித் தலைவர்கள், அதாவது தலித் சமூகத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள் நிறைய பேர் அரசாங்கத்துல நல்ல முக்கிய பொறுப்புல இருந்தாங்க. பேரை குறிப்பிடலாம், சிவகாமி ஐஏஎஸ், கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ், அப்புறம் முருகானந்தம் ஐஏஎஸ், கருப்பன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டவங்களாம். அப்ப எங்களுக்கு பேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, 9 பொட்டைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல இருந்து அப்பதான் எங்களுக்கு அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடைச்சது. அந்த டைம்ல அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடைச்ச அந்த டைம்ல அரவாணிகளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் என்ன பண்றாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்காக அரவாணிகளுக்காக ஒரு எழுத்து பயிற்சி முகாம் ஒண்ணு வைக்கலாம் அப்படின்றாங்க. அது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் எழுத்தை பத்தி எழுதல. திருநங்கைகளுடைய கதைகளோ காவியமோ அல்லது கட்டுரைகளோ எதுவுமே எங்கேயுமே எந்த வடிவத்திலையும் வெளிப்படுறதில்ல. அப்ப 2003 ஜூன் மாசம் அந்த எழுத்து பயிற்சி முகாம் வந்து நடக்குது. அப்ப வந்து இங்க இருக்கிறவர் வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர் தான் இருக்காரு. அப்பங்க அவர் தான் அதுக்கு ஃபண்ட் ஒதுக்குறாரு. அப்ப அந்த எழுத்து பயிற்சி முகாம்ல சிவகாமி அக்கா வந்து சொல்றாங்க, தோழர் அந்த விழாவுக்கும் வந்திருக்காங்க. நம்ம லயோலா ஐக்கப் அரங்கத்துலதான் அந்த நிகழ்ச்சி நடக்குது, இந்த எழுத்து பயிற்சி முகாம். தோழரையும் அவங்க ஒரு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. 3 நாள் எழுத்து பயிற்சி முகாம். திருநங்கைகள் எல்லாரும் எழுதுறாங்க. எழுத தெரியாது, எங்களுக்கு கதை எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியாதுங்கிறாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, உங்க வாழ்க்கையை எழுதி கொடுங்கன்றாங்க. அப்ப வாழ்க்கையை எழுதி கொடுக்குறாங்க. அப்போ நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த 2 முக்கியமான சம்பவங்களை அதுல பதிவு பண்ணேன். கள்ளிப்பூ அப்படிங்கிற ஒரு கதையும், அது உண்மையை நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் எங்களோட குவாகம் திருவிழா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல என்னோட பார்வையில் அது எப்படி இருந்தது, ஒரு கதையா, சிறு கதையா எழுதினேன் 2003. அது 2003 செப்டம்பர்ல புதிய கோடங்கிங்கிற ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பத்திரிகை ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகை, ஒரு கதையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எழுத்து துறையில எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை, நான் வேற வேலைக்கு போயிட்டேன். திருநங்கைகளுடைய முன்னேற்றம், அங்க இங்க போராட்டம், கொடி பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டேன். தொடர்ந்து இப்போ ஒரு 10-15 வருஷமா என்னோட மகள்களோட நான் டிராவல் பண்ணிட்டு வரேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, முண்டை கிறுக்கி ஊரா சுத்திட்டு இருக்கிறியே, எங்க பாரு சுத்திட்டு இருக்கிற, எதையாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கைய புத்தகமா எழுதலாம்ல, சிந்தனை பாருங்க, உன்னுடைய வாழ்க்கைய ஒரு புத்தகமா எழுதேண்டி அப்படின்னா. நான் 15 வயசுல வந்தேன்டா, பள்ளிக்கூடத்து வாத்தியார் வந்து என்னை வந்து கேவலமா பேசி, சாரி கோச்சுக்காதீங்க, எப்பவுமே ஒரு மகளை வந்து வாடா போடான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, ஒரு அப்பாவும் அம்மாவும், அந்த மாதிரிதான் நான் கிரேஸை கூப்பிடுவேன். நான் வந்து 15 வயசுல வந்தேன்டா, எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன்டா, 8 வயசுல இருந்து
எல்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நினைவு இருக்கு. அதனால நான் கொஞ்சம் அதை எழுதுறேன்டா அப்படின்னு. அப்படி இப்படி தடுமாறி ஒரு 6 மாசத்துல இப்பதான் 15 வயசை கடந்து ட்ரெயின் படி ஏறி இருக்கேன். திருநங்கைகள்ல வர்றதுக்கு இப்பதான் படி ஏறி இருக்கேன் அப்படின்னா பாத்துக்கோங்க. அப்போ அதுல வந்து நிறைய விஷயங்கள் வருது. நான் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை தலித் சமூகத்து குழந்தை, ஒரு கிராமத்துல வாழ்ற குழந்தை. அப்ப எந்தெந்த தடைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இது இப்படியெல்லாம் இருந்து இந்த ஒரு பாலும் பட்டிக்காட்டுல பஸ் போகாத பட்டிக்காட்டுல பூந்து வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, டெல்லி கில்லி எல்லா ஊரையும் சுத்தி திருநங்கைகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வருது, நிறைய விஷயங்களை பேசுது நம்ம அம்மா. இது ஒரு புத்தகமா எழுதுனா எவனா எழுதுறான், எங்கேயுமே 4 ஊருக்கு சுத்தி பார்க்காதவனா ஒரு புத்தகம் எழுதிட்டு வெளியிட்டு புக்குன்னு ரிலீஸ் பண்றான். நீ இன்னும் விட மாட்டேங்கிறிய. இந்த வருஷமா அது ஒரு புக் ஃபேர்ல விடலாம். டைம் இல்ல கிரேசி, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. நான் எதற்காக இதை சொல்றேன்னா, இதோட இன்னும் ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, சும்மா கடவுளங்களை கூட நான் இப்ப அந்த புக்கு எழுதும் போது ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன் கிரேஸ் கிட்ட. கிரேஸ், எனக்கு கற்பனையாவே எனக்கு தெரியாது, பூக்கள் மலர்ந்தது, மலர்கள் வந்து மணந்தது அப்படின்லாம் எழுத தெரியாது கிரேஸ். நான் உண்மை எழுதிடுவேன்டா, உண்மை எழுதுனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. 15 வயசுல இருந்து நான் போய் லோல் பட்டது, யார் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, யார் திருநங்கைகள் அடிபட்டாங்க, உதப்பட்டாங்க, யாரை கொன்னாங்க, யாரை சாவடிச்சாங்க, எத்தனை வன்முறைகள் நடந்தது, சென்னையில எத்தனை நடந்தது, 94 எந்த மினிஸ்டர் சென்னையில முத எந்த சிஎம் வந்து திருநங்கைகள் மேல கஞ்சா கேஸ் போட சொன்னாங்க, இதெல்லாத்தையும் எழுதி தொலைச்சிருவோண்டா. எழுதிட்டா பெரிய பிரளயமா வெடிக்கும்டா இந்த புத்தகம் எல்லாம். அததான் வேணும், அததான் எழுது. என்ன சாவடிச்சுட்டான், செத்து போவோம், உண்மையை சொல்லிட்டு செத்து போ அப்படின்னு ஒரே வார்த்தையில. அடப்பாவி, என்னடா உன்னோட திருநங்கை பிரஸ் பதிப்பகத்துக்கு ஒரு உண்மையான புத்தகம் வேணும்னு என்ன சாம சொல்றீங்க? அது எதுக்காக சொல்கிறேன் என்றால், எல்லாத்தையும் நீங்க எழுதுங்கம்மா, எழுதி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த சமூகம் சாதாரணமாக முன்னேறி விடவில்லை. இன்னொரு விஷயத்துல இது பதிவு பண்றேன். திடீர்னு ஒரு நாள் வந்தான் 2016. ஏமா திருநங்கைகளுக்குள்ள ஜாதி இருக்கு தெரியுமா? நாசமா போனவன் இதேப்ப கண்டுபிடிச்சானே, நாம எவ்வளவு மூடி வச்சுட்டு இருக்கவே, இவன் இதையும் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் நாங்கதான் எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறோம்ல, திருநங்கைகளில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, நாங்கள் எல்லாம் ஒற்றுமை அப்படின்னு சொல்ல. ஏய் பிராடு முண்டை, பொய் சொல்லாத, ஒத்துக்கோ. மிரட்டின உடனே என்ன சொல்றேன், ஆமாண்டா ஜாதி இருக்குடா. என்னைய கூட நிறைய மேல் ஜாதி திருநங்கைகள்லாம் தலித் திருநங்கைன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து ஒதுக்கி வைப்பாங்கடா. நான் அதை என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் உணர்ந்திருக்கேன்டா அப்படிங்கிறத சொன்னேன். இன்று பரவலாக பேச கொண்டிருக்கிற தமிழ்நாடு நிறைய பசங்க இதுல யங்ஸ்டர் இருப்பீங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட இஷ்யூஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த நாயக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த நாயக் சிஸ்டம் அகைன்ஸ்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. நான் வந்து இன்னும் லிபரலா தான் நிக்கிறேன், நியூட்ரலா நிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கமும் குதிக்காம இந்த பக்கம். ஏன் அதை வந்து நான் வந்து அந்த சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறேன்னா, வடநாடுகள்ல தோழர் கவனத்துக்கு, கிரேசிபான் உடைய கவனத்துக்கு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது, பட் இந்த விஷயத்தையும் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. வடநாடுகள்ல தலித்தா பிறந்த எந்த திருநங்கைகளும் நாயக்காக அமர முடியாது. இதுவும் என்னோட புத்தகத்துல இடம்பெறும். ஏன் தெரியுமா? தலித்தா பிறந்துட்டா பறையராகவோ பல்லராகவோ ஒரு சக்கிலியராகவோ அல்லது ஒரு பழங்குடியினராகவோ பிறந்த எந்த ஒரு திருநங்கையும் நாயக்காக முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பல்லராகவோ பறையராகவோ சக்கிலியராகவோ பழங்குடியினராகவோ பிறந்த திருநங்கைகள் நாயக்காக தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் அந்த சிஸ்டம் அழியக்கூடாது, ஆனால் நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா சொல்லுவாங்க, அங்க டெல்லியில பாம்பேல எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வேற கூட இருக்காங்க, எல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு 1க்கு மல்லு எல்லாம் 2 கல்லு அள்ளி போடுறாங்க, அவங்க தானே அடுத்தது நாயக்காரங்க. சி ஓ பங்கி ஜாத்தே, ஓ தேடு ஜாத்தே,
அப்படின்வாங்க. ஷாக் ஆகும். ஏன் பங்கி ஜாத் தேடு ஜாத் ஏன் வந்து வரக்கூடாது? இல்ல, அவங்களையெல்லாம் உட்கார விட மாட்டாங்க, சிஸ்டம் ஒத்துக்காது. இந்த ஒரு பெரிய அந்த திருநங்கைகளை நாயக்காக ஒரு சிஸ்டத்துல கூட ஜாதி பார்க்கிறாங்க. அப்போ இங்கேயும் திருநங்கைகளுக்குள்ள அப்ப சொல்லுவான், இன்னும் இப்ப தெரியாது உனக்கு, முண்ட ஒரு 2025-30 அப்புறம் பாரடி திருநங்கைகளுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க பாரு. நான் வந்து பறைய ஜாதி திருநங்கை, நான் சக்கிலி ஜாதி திருநங்கை, நான் பள்ள ஜாதி திருநங்கை, நான் கவுண்டர் ஜாதி திருநங்கைன்னு அந்த பாலிடிக்ஸ் வரும். அதனாலதான் நாங்க போராட்டங்கள் என்ன ரிசர்வேஷன், கிடைமட்ட இடஒதுக்கீடை கோரிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் விஷயம். இது எல்லாம் வந்து நான் ஏன் கிரேஸ் பானுவோட சிந்தனைன்னு சொல்றேன்னா, எலும்பை சும்மாவே இருக்க மாட்டான். நான் சொல்றது எலும்பைன்னு பேரு. எதையாவது ஒரு வம்ப கொண்டாந்து என்னை இழுத்து விட்டுருவான். ஐயோ ஏண்டா இப்படி பண்ற, யாராவது ஏதாவது பண்ணிட போறாங்க, பண்ணட்டும் டி பாத்துக்கலாம். ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா, எதையாவது ஒரு 7.5 கூட்டி கூட்டி விட்டுறியாடா, உன்னை அடிச்சு போட்டா நான் தானடா வந்து அழுகணும், ஏண்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துற, வயசான காலத்துல நானே சக்கரை மாத்திரை பிரஷர் மாத்திரை தின்னுட்டு இருக்கேனே, நீ இப்படி எல்லாம் என்னை அங்கிட்டு இங்கிட்டு அலைய விடுறியே. அதாவது எதற்காக சொல்கிறேன் என்றால், அம்மா தன்னுடைய எழுத்து, தன்னுடைய செயல்பாடுகள், எல்லா விஷயங்களுக்குமே நான் சொல்றது, எல்லா விஷயங்களுக்குமே ஒவ்வொரு விஷயமும் எடுக்கும்போது, அதாவது வந்து எல்லாரையும் என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க. நான் என் மகளை நான் உங்ககிட்ட வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா, 51 வயசு இன்னைக்கு, இன்ன வர 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வந்தா 50 முடிஞ்சு 51 தொடக்கம். நான் சாகிறதுக்குள்ள இந்த திருநங்கை சமூகத்துக்கு நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு அம்பேத்கரா என் கண்ணுக்கு நீ தெரியணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என் பிள்ளைங்க நிச்சயம் அதை நிறைவேற்றுவாங்க. இந்த பெருமை இந்த இந்தியாவுல யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, இந்த அருணாவுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை நான் கண்ணார பார்க்கணும், அதை பார்த்துட்டு நான் செத்துறணும். ஏன் முண்டை அப்படி சொல்லாத, இன்னும் நீ நிறைய வருஷம் இருப்ப, தைரியமா இரு, நான் வாங்கி தரேன், எல்லாத்தையும் வாங்குவோம், நம்ம போராடி வாங்குவோம். அதாவது சிந்தனை களம், பொதுமக்கள், பொதுவெளி, உலக அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், ஜாதி அரசியல், பாலாதிக்க அரசியல், அத்தனையும் யோசிக்கிற ஒரு நபரா என் மகளை நான் பார்க்கிறேன். எனக்கு இங்க வந்து இந்த தலைமை ஏற்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைய நீங்க எல்லாரும் வாழ்த்து ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.